உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சுடர் இந்நேரம் ஃபாரின் போயிட்டு இருப்பாள்ல. ஆமா, டாடியோட கல்யாணத்தை நிறுத்துறேன்னு நமக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்ப அவ ஃபாரின் போயிட்டா. நாளைக்கு டாடிக்கும் மனோகரி ஆண்டிக்கும் மேரேஜ் ஆக போகுது. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சுடர் மட்டும் இங்க இருந்திருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருப்பா. இப்ப நம்மனால ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அபி, ஏன் இப்படி யாருமே சாப்பிட வர மாட்டேன்றீங்க? நீங்க சாப்பிடலன்னு டாடியும் சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டாரு தெரியுமா? வாங்க, முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க வாங்க. நாங்க தான் வேண்டான்னு சொல்றோம்ல, விடுங்க. எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல. ஏமா வேணாங்கிறீங்க? நாளைக்கு டாடிக்கும் மனோகரி ஆண்டிக்கும் மேரேஜ் ஆக போகுது. அது உங்களுக்கு தெரியும்ல. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சுடர் கூட சேர்ந்து நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணோம். ஆனா எதுவுமே நடக்காம போச்சு. இப்போ சுடர் எங்களை விட்டுட்டு ஃபாரின் போயிட்டா. இனிமே என்ன ராமையா பண்ண முடியும்? மனோகரி ஆண்டியை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டல்ல எங்களை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. பேசாம சுடர் இருக்க இடத்துக்கே எங்களையும் அனுப்பிருங்க. நாங்களும் சுடர் கூடயே இருக்கிறோம். அழாத அஞ்சலி. அப்படிலாம் உங்க டாடி நடக்க விட்டு வர என்ன? நீங்க எல்லாருமே இந்த வீட்டுல தான் இருப்பீங்க. அந்த மனோகரியால உங்களை யாரையுமே ஹாஸ்டலுக்கு அனுப்ப முடியாது. சும்மா எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றீங்க. ஆனா மனோகரி ஆண்டிய பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கண்டிப்பா எங்களை இங்க இருக்கவே விட மாட்டாங்க. ஆமா ராமையா, சுடர் இங்க இருந்தாவது எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கும். ஆனா இப்போ சுடர் இங்க இல்ல. நாங்க சுடரை ரொம்ப மிஸ் பண்றோம் ராமையா. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. கவலைப்படாத செல்லம், அம்மா நான் இருக்கேன். சுடர் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டா. நான் போகவும் விட மாட்டேன். சுடர் தான் உங்களோட அம்மா, இது சத்தியம். எழில், மனோ, நான் உள்ள குளிச்சிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல எழில், சும்மா உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். நீ குளிச்சிட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். ஓகே மனோ, ஷூர். என்ன ஏதோ கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு? எழில் யாருக்கு கொடுக்கறதுக்காக இதை வாங்கி வச்சிருக்காரு?
பாக்ஸோட சைஸை பார்த்தா மேபி சாரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நமக்கு இதை சர்ப்ரைஸா கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சிருப்பாரோ? இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இது யாருக்குன்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிட போகுது. என்ன மனம், ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை எழில். சும்மா எங்கேயாவது வெளியில போலாமான்னு கேட்கலான்னு வந்தேன். ஓ, நீ ஏதாவது ஃபங்க்ஷன் போறியா என்ன? ஃபங்க்ஷனா? இல்லையே, அப்படி ஒண்ணும் இல்லையே. இல்லையா? அப்ப கிஃப்டோட கிளம்பிட்ட? இதா இது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன். இப்போ கூட அவரை தான் மீட் பண்ண போறேன். மனோ, நம்ம வேணா பசங்களை கூட்டிட்டு ஈவினிங் ரெஸ்டாரண்ட் போலாமா? ஓகே எழில். ஓகே மனோ, பாய். எழிலோட பேச்சுல ஏதோ ஒரு தடுமாற்றம் தெரியுதே. சம்திங் ராங். எழில ஃபாலோ பண்ணா அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரிஞ்சிடும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.